பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? ஏம்மா தங்கச்சி, நாங்க படுக்க வைக்கலாமா? உங்க அக்கா தூங்கிட்டு இருக்காமா? எனக்குன்னு பேர் இருக்குங்க, என்ன யாரும் தங்கச்சின்லாம் கூப்பிட வேணாம். என்ன ஒரு திமிரு! அதே மாதிரி நான் உங்களுக்கு தங்கச்சி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, உங்க அக்காவுக்கு தங்கச்சியா இருப்ப, எனக்கு தங்கச்சியா இருக்க மாட்டியா? நான் யாருக்கும் தங்கச்சியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நான் என் 2 அக்காவுக்கு மட்டும்தான் தங்கச்சி. உங்களுக்கு எல்லாம் தங்கச்சியா இருக்கணும்னு அவசியமே இல்ல. தங்கச்சின்னு தானே கூப்பிட்டேன், அதுக்கெல்லாம் இப்படி பேசலாமா? அதான் கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டேன்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்காவை பாத்துக்கிட்டதுக்கு. என்னடா அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கோவம் வருது? தங்கச்சின்னு கூப்பிடுறதுல ஒருத்தவங்களுக்கு இவ்வளவு கோவம் வருமா? அதாண்டா ஒண்ணும் புரியல. நான் சும்மா சாதாரணமா தான் பேசினேன். அங்கிருந்து வரும்போதே இவ அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா. எனக்கு தெரியல என்னாச்சுன்னு. நான் வரப்போன்னு ஏதாவது திட்டேனா? ஏன் இப்ப இப்படி பேசுற? இப்படின்னு எல்லாம் பைக்ல ஏறி உட்காருமான்னு சொன்னதுல இருந்து நீ இப்படிதான் பேசிட்டு இருக்க. என்னாச்சு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது. எனக்கு எதுக்கு நீங்க அண்ணன் ஆகணும்? அது எனக்கு தேவையில்லை நான் யோசிச்சேன். அதனால எனக்கு வேண்டாம். நம்ம யாரையாவது பார்த்தா தங்கச்சிமான்னு கூப்பிடுறதுல தப்பு இல்லம்மா. தப்பு இல்ல, நான் எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. சரி, ஓகே, கோவப்படாத. ஏன் என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். இப்ப அண்ணன் வருவீங்க, அதுக்கப்புறம் எங்களையே திட்டுவீங்க. எனக்கு அது தேவையே இல்லை. நாங்களும் அன்பு வைப்போம், அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிருவீங்க. எனக்கு அப்படிப்பட்ட அண்ணங்கிற உறவே தேவையில்லை. என்னமாச்சு? எதனால இப்படி பேசுற? எனக்கு யாரும் அண்ணனா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு அக்கா மட்டும் போதும். சரி, ஓகே, ஃப்ரெண்டாவது இருந்துக்கலாமா? அதான் சொல்றாங்க, எனக்கு யாருமே வேணாம். எனக்கு என் அக்கா மட்டும் போதும், வேற யாரும் எனக்கு தேவையே இல்லை. இப்ப எல்லாம் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அன்பு காட்டின உடனே பிரிஞ்சு போயிருவீங்க. இப்படி ஒண்ணு எங்களுக்கு தேவையே இல்லை. இல்ல, எனக்கு புரியலம்மா. நான் அப்படி சொல்லவே இல்லம்மா. நீங்க அப்படி சொல்லாம இருக்கலாம், பட் எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு அண்ணங்கிறது சுத்தமா பிடிக்காது. எனக்கு எதுவுமே தேவையில்ல. ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அக்கா வருவாங்க, நாங்க கூட்டிட்டு போய்க்கிறோம். பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னடா அந்த பொண்ணு அப்படி பேசிட்டு போறா? எனக்கே ஒண்ணுமே புரியலடா. அண்ணங்கிற உறவே தேவையில்ல. எனக்கு புரியல. ஐ திங்க் நம்ம மேல இன்னும் அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வரலன்னு நினைக்கிறேன். தெரியல, ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பேசிட்டு போயிட்டாடா. என்னமா திட்டுறா? இவ்வளவு திட்டுவா நான் நினைச்சு கூட பாக்கலடா. சரி விடு, அந்த பொண்ணு ஏதோ டென்ஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு டென்ஷன் தெரியல, ஆனா பெரிய டென்ஷன்ல இருக்கா. ஹாய்ங்க, ரொம்ப ரொம்ப சாரிங்க. என் ஃப்ரெண்ட் எதுக்காக இங்க வந்தா எதுவுமே எனக்கு தெரியாது. அவ இப்போதும் என்கிட்ட சொல்லிட்டு தான் வருவா, ஆனா இன்னைக்கு சொல்லாம வந்துட்டா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டால, ரொம்ப ரொம்ப சாரிங்க. ஐயோ, கஷ்டம்லாம் எதுவும் இல்லைங்க. ஆமாமா, கஷ்டம்லாம் எதுவும் இல்ல. இந்த பொண்ணு யாரையோ தேடி வந்துச்சு, பட் அங்க யாருமே கிடையாது. ஏன்னா அவ தேடுற ஆள் கண்ணுக்கு படமாட்டாரு. புரியல என்னன்னு. எனக்கே முழுசா தெரியாது, பட் அவ தேடுற ஆள் கண்டிப்பா கண்ணுக்கு படமாட்டாருன்னு எனக்கு தெரியும். சரிம்மா, விடுமா. அப்போ ஒருத்தவங்க இல்லாத ஆளுதான் அவ தேடுறாளா? ஆமா, அந்த உலகத்திலே இல்லாதவங்களதான் அவ தேடுறா. ஓ, ரொம்ப ரொம்ப சாரிம்மா அப்படி கேட்டதுக்கு. ஐயோ பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எதனாலன்னு கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதானே. ஒரு நாள் கண்டிப்பா அதுல இருந்து அவ வெளியில வருவா. நான் உங்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். நாங்கதான் சொன்னோமே, கஷ்டம் எல்லாம் எதுவும் இல்ல. ரொம்ப பயந்து வந்திருந்தாங்க. சோ அதான் வெளியிலயே மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. உள்ளார கூட்டிட்டு வந்தோம். தெரியும், அவ சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுவுமே தெரியல. மழையை நினைஞ்சிட்டு இருந்த டைம் கூட மயக்க போட்டு விழுந்திருக்கலாம். எங்களுக்கு முழுசால எதுவும் தெரியல. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரி இருங்க, அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்க. ஐயோ, அது வரைக்கும் நான் எப்படி? இதனால என்ன இருக்கு, இங்கேயே இருக்கலாம். அப்படி இல்ல, அவங்க சித்தப்பா இந்நேரம் தேட ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளவுதான். சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லி பயப்படுறத முதல்ல நிப்பாட்டுங்க. பயம் கிடையாது, பட் அதை மீறி இன்னொன்று இருக்கு. நாங்க காயப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றோம். சரி விடுங்க, எல்லாமே பாத்துக்கலாம். அவங்க தான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். இன்னைக்குதான் அவங்க நிம்மதியா தூங்குறாங்க. மேபி இத்தனை நாள் முழிச்சு கண்ணை முழிச்சேதான் உட்காந்துட்டு இருப்பா. ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, நல்லா நிம்மதியா தூங்குறா. தெரியலம்மா, வந்த உடனே கையை பிடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ அவங்க சித்தப்பா விட்டு தூரமா இருக்கனால தூங்குறாங்களோ என்னமோ தெரியல. அவ அப்படி கிடையாது, பட் என்னன்னு தெரியலங்க. ஆமா, இப்போ ஒரு பொண்ணு வெளியில போனாலே. ஆமா, நந்தினி. அந்த பொண்ணு ஏன் அவ்வளவு கோவமா இருக்கா? கோவமா? அவ கோவம்ல படமாட்டாளே. ஒண்ணும் இல்ல, வரும்போது தங்கச்சிமான்னு கூப்பிட்டேன், அதுக்கு அவ்வளவு கோவப்படுறா. சாரிங்க, அவ கொஞ்சம் சின்ன குழந்தை மாதிரிதான் பண்ணுவா. எங்க அவ சின்ன குழந்தையா? எங்க 2 பேத்துக்கு அவ எப்போதுமே சின்ன குழந்தைதான். அது ஒண்ணும் இல்ல, அவளுக்கு இந்த அண்ணன் இப்படி சொல்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவளுக்கு அவ்வளவு சீக்கிரம் யாரையும் உற வச்சு கூப்பிடுறது பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் என்னமோ உங்களை திட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அது எல்லாமே பெரிய விஷயம்னா அவளுக்கு அண்ணங்கிறது சுத்தமா பிடிக்காது. ஏன் அப்படி? அது ஒண்ணும் இல்ல, இவங்க சித்தப்பா இருக்காங்கல்ல, ஆமா. அவளுக்குமே அம்மா அப்பா கூட எல்லாம் வாழணும்னு ஆசை இருந்துச்சு.
ஆனா அது முடியாதுல. அண்ணங்கிறது இன்னொரு அப்பாவுக்கு சமம் தானே. அக்காங்க நாங்க இருந்தாலும் நாங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறோம். ஆனா அப்பா மாதிரி ஒருத்தர் வேணும்னு அவ நினைச்சா. அண்ணங்கிறது வந்து அப்பா ஸ்தானத்துல இருந்தா நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் அவளுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. ஏன் அதனால என்ன பிரச்சனை? நம்ம சப்போஸ் ஒருத்தவங்களை அண்ணன் கூப்பிடுறோம்னா ரொம்ப பாசம் இருக்குங்கிறனாலதான். சப்போஸ் அந்த அண்ணனே நம்ம நெஞ்சு மேல குத்தும் போது எவ்வளவு வலிக்கும். புரியலையே சரியா. அது ஒண்ணும் இல்ல, அவங்க சித்தப்பா ஒரு பையனை விட்டு நந்தினியை வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாவது பொண்ணு கூட பேசுறானா, பையன் கூட பேசுறானா, இப்படி எல்லாம் வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பொண்ணு கூட பேசினா என்ன, பையன் கூட பேசினா என்ன? அந்த குடும்பத்துல வளர்ந்திருந்தா அவங்களோட ஸ்ட்ரிக்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் நினைச்சா ஓகே நமக்கு அண்ணனா அப்பா ஸ்தானத்துல இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ரொம்ப பாசமா இருந்தான். அண்ணன் சொல்லி வந்து பாசம் நினைக்கும் போது அவ அவ்வளவு சந்தோஷப்பட்டா. அதுவும் ஸ்கூல் டைம்னால அவளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த அண்ணன் மேல ரொம்ப பாசம் வைக்க ஆரம்பிச்சிட்டா. எப்படின்னா கண்மூடித்தனமா ஒருத்தவங்க மேல பாசம் வைப்பல அந்த மாதிரி அவ வச்சுட்டா. ஆனா கடைசியில தான் தெரிஞ்சிச்சு அவங்க அண்ணன்ற பாசத்துல எல்லாம் வரல, அவளை நோட் பண்ணதான் வந்திருக்காங்கன்னு அவ தெரியும் போது ரொம்ப உடஞ்சிட்டா. அப்பையில இருந்து அண்ணன் யாரு சொல்லி வந்தாலுமே அவளுக்கு செம்ம கோவம் வந்துடும். எங்களை தவிர யாரு வந்தாலுமே அவளுக்கு செம்ம கோவம் வரும். அந்த வயசுலயே எல்லாரும் நம்மள ஏமாத்த மட்டும்தான் செய்வாங்கன்னு அவ நம்ப ஆரம்பிச்சிட்டா. அதுவும் ரொம்ப பாசம் வச்சிருந்த அண்ணன் மேல. ஆனா அவரே ஏமாத்திட்டு போவாருன்னு அதை நினைச்சு கூட பாக்கல அவ. அதுக்காகனே உங்க மேல கோவப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி அவ கோவப்பட்டதுக்கு. நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல வெறுக்கிறானா காரணம் இருக்கும்ல. அவ பக்கமும் இருந்து நம்ம பாக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல அவ ரொம்ப பேசிட்டான்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் சாரி. யாராச்சும் தங்கச்சிமான்னு கூப்பிட்டா அவளுக்கு செம்ம கோவம் வந்துடும். இல்லடா ரிட்டன் நம்ம ஏமாந்துருவோம்னு சொல்லிட்டு அந்த பயத்தோட அவ எல்லாமே கோவத்துல காட்டுறா. அவ பேசினதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அவ பக்கம் இருந்து அது நியாயம் தானே, எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். என் ஃப்ரெண்டு இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா அவகிட்ட சொல்லி வைங்க, நாங்கெல்லாம் ஏமாத்த மாட்டோம்னு. அவளா புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவ நம்ப மாட்டா, அவ்வளவுதான். நம்ப வைக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அவ ரொம்ப சின்ன குழந்தை மாதிரிதான். சின்ன குழந்தைக்கு என்னென்ன செய்யணும் தெரியும்னு நினைக்கிறேன். அவள் ஒரு சின்ன குழந்தையா, அதை விட பெரிய விஷயம் அவளுக்கு என்ன வேணும்னா அப்பா பாசம் அவளுக்கு கண்டிப்பா வேணும். யாராவது அண்ணனோ மாமாவோ நமக்குன்னு அப்பா பாசத்தை கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்குறவ அவ. அந்த விஷயத்துல நீங்க இது பண்ணீங்கன்னா அவளுக்கு அண்ணங்கிற கோவல குறைஞ்சிருமோ என்னமோ தோணுது. ஆனா தெரியல, சில டைம் அவ ரொம்ப திட்டவும் செய்வா. அதையும் பாத்துக்கோங்க. அவளுக்காக நீங்க கஷ்டப்பட்டுற கூடாது. ஒரு பொண்ணு இவ்ளோ ஏங்கி இவ்ளோ துடிக்கிறான்னா அவளுக்காக நாங்க இந்த சின்ன விஷயம் கூட செய்ய மாட்டோமா? சின்ன விஷயம் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அது அவளுக்கு அவ்வளோ பெரிய விஷயம். தெரியல, ரொம்ப திட்டுவா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப வார்த்தையெல்லாம் விட மாட்டா. சின்ன குழந்தை மாதிரி திட்டுவா, அவ்வளவுதான். ரொம்ப திட்டெல்லாம் அவளுக்கு தெரியாது. கோவத்துல எதுவா இருந்தாலும் பேசுவா, அவ்வளவுதான். மொத்தமாவே 3 ஆளு தான் நம்புவா. ஒண்ணுன்னா இல்ல அவங்க அக்கா, இல்லனா அவங்க அம்மா, அவ்வளவுதான். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க 3 பேரும் அவளுக்கு அப்பாவா இருந்து நாங்க பாத்துக்கிறோம். ஒரு பொண்ணு இவ்ளோ ஏங்குறானா கண்டிப்பா அதை நாங்க செய்வோம். ஏன்னா அவ ரொம்ப ஏங்குறா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அந்த கஷ்டத்துல நாங்க 3 பேர் பாத்துக்கிறோம். நாங்க அந்த பொண்ணை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணு அவ பேசுற விதம், குட்டி குழந்தை மாதிரி பேசினா, அது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. எதுக்காகனே நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அவளுக்கு ஒரு நல்ல அன்பு கிடைச்சா எனக்கு ஓகே தான். அக்கா இவங்க கூட எதுக்கு பேசிட்டு இருக்க நீ? இவங்க எல்லாம் ஒன்னும் நல்லவங்க இல்ல. வாங்கக்கா. வாய பத்தியாடா அவளுக்கு. இருமா போலாம். அக்காவை கூப்பிடாம போலாம். வானா வரமாட்டியா நீ? என்ன இவ்வளவு நேரம் உட்காந்து இங்க பேசிட்டு இருக்க? கோவமா இருக்கியா? ரொம்ப கோவமா இருக்கேன். மரியாதையா வந்துரு. அச்சோ, போகும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போலாமா? ஐஸ்கிரீமா? போலாம். போலாமா? போலவா? உண்மையாலுமே ரொம்ப சின்ன குழந்தை போலடா. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆயிருவா போல. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம்டா, பிற்காலத்துல நமக்கு யூஸ் ஆகும். கரெக்ட், பாத்துக்கலாம். பாத்தீங்களா, அவ கொஞ்சம் சின்ன குழந்தை தான். நீங்க எதை சொன்னாலும் அவ கேட்டுக்குவா. அவ ஏதாவது சொல்லியிருந்தா சாரி. அக்கா நீயே சாரி கேக்குற? சாரி இல்லம்மா, அக்கா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டால, அதனாலதான். அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சாரி எல்லாம் நீ கேட்க கூடாது. ஐயோ இருக்கட்டும், நீங்க சாரி கேட்கணும்னு அவசியம் இல்ல. தேங்க்ஸ் சொல்றோமா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அதான் அந்த பொண்ணு சொல்றாள். சாரி எல்லாம் அன்வான்டா யார்கிட்டயும் கேட்க கூடாது. விடுங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓஹோ, இப்படிதான்க்கா நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஆனா நல்லவங்க கிடையாது. நம்ம போலாம். சரிடி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ இங்க நேரம் பேசிட்டு இருக்காது அவங்க கூட, எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி போலாம். அதுக்கு அவங்க நல்லவங்களே இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு நந்தினி. சரி ஓகேக்கா. சரி வா நந்து போலாம். நம்ம இததானே அப்பையில இருந்து கூப்பிட்டு இருக்கேன். மரியாதையா வந்துரு. நீங்க போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னுட்டு இருந்தா கூட அவ கோவப்பட்டுருவா. சரிங்க, நான் வரேன். போயிட்டு வாங்க. பட் அவங்க இன்னும் எந்திரிக்கலையே. அவகிட்ட சொன்னதெல்லாம் கேட்பாளா? ஆமால, அக்கா ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்குறாள. சரிக்கா, கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு போலாம். ஆனா உன் தங்கச்சிக்கு பசிக்குதே, நான் என்ன பண்றது? என் தங்கச்சிக்கு பசிக்கலன்னா தான் ஆச்சரியம், பசிச்சா ஆச்சரியம் இல்ல. அக்கா பசிக்குதுக்கா. நீங்க வெயிட் பண்ணுங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும் எடுத்துட்டு வரேன். எனக்கு அதெல்லாம் வேணாம்க்கா. என்னம்மா, ஸ்நாக்ஸ் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டியா? எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணாம். சரி இரு, அக்காக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடுறியா? எனக்கு அம்மா செஞ்சாங்க. ஆமாண்டி, அம்மா தான் செஞ்சாங்க. கொடுக்கட்டா? ஆனா அம்மா செய்யறத விட அப்பா செய்யறதுன்னு நல்லா இருக்கும். அதுக்குன்னு தான் அப்பாவை எழுப்பி செய்ய வச்சு எடுத்துட்டு வர முடியாதுடி. எனக்குன்னு சொல்லியிருந்தா செஞ்சு கொடுத்துருப்பாரு. 12 மணிக்கு எழுப்பி செய்ய வைக்க முடியுமா? அவரே தூங்கிட்டு இருந்தாரு, அதனாலதான். சரி உன் கையால ஊட்டி விட, அதுவே போதும். சரி வா.
இப்படியே நானே ஓட்டு வரண்டி ஒரு நாளும் நீ உன் கையில எடுத்து சாப்பிடாத. அதுவா கண்ணு சின்ன குழந்தை இல்ல. சரிங்க, எங்க உட்கார்றது? ஒன்னும் இல்ல, பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, வாங்க நான் கூப்பிட்டு போறேன். சரிங்க, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி போங்க, கிச்சன் பக்கத்துல தான். ஓகேங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்டா, அவ்வளவு கியூட்டா இருக்கா, சின்ன குழந்தை மாதிரி இல்ல. ஆமாண்டா, பண்றதே சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்கு. செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை, பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. நவருங்க, நான் போய் என் அக்கா பக்கத்துல உட்காந்துக்கிறேன். எந்திரிங்க, இப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க. நவருங்க, வீட்டுக்கு வந்தா உட்கார வைக்கணும் வந்தவங்களை. இப்படி நிக்க வச்சே பேசக்கூடாது, புரிஞ்சுச்சா? நவருங்க. வாய் இருக்கேட்டு, அந்த வாய் இந்த பொண்ணுக்கு அடங்கவே அடங்காதுடா. அது என்னமோ உண்மைதான்டா. இப்ப நான் நவுந்தனும் அக்கா எந்திரிச்சிருவாங்க, பரவாயில்லையா? ஐயோ ஆமால, என் அக்கா முழிச்சுப்பால. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? வேணா அவரே அங்க உட்காரட்டும், நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாமா? அதெல்லாம் நான் தர மாட்டேன். என் அக்கா எனக்காக தான் எடுத்துட்டு வந்திருப்பா. அது உனக்காக இல்லமா, அந்த பொண்ணுக்காக. என் அக்கா எனக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வருவா. நானே தர மாட்டேப்பா. அதை உங்களுக்கு தந்துட்டு நான் என்ன பண்றது? என்னால தர முடியாது. நீங்க வேணா இங்கே உட்காந்து என் அக்காவை பாத்துக்கோங்க, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். அம்மா கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டியா? கொஞ்சம் கூட இல்ல, ஒரு பருக்கு கூட கொடுக்க மாட்டேன். நான் ஏன் கொடுக்கணும்? நானா கொடுக்க மாட்டேப்பா. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? அமைதியா இருக்க. சாப்பாடுனா யாருக்கும் தர மாட்டா போல. நாளை யாருக்கும் தர மாட்டேன். அது எனக்கு மட்டும் தான்ப்பா. உங்களுக்குள்ள கொடுத்துட்டு நான் என்ன பண்றது? உங்களுக்கு கொடுத்துட்டு என்னால பசியில உட்காந்துட்டு இருக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நான் பசியில உட்காந்துட்டு இருக்கணுமா? நான் யாருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கெல்லாம் பசிக்குதுன்னா இங்கதான் ஸ்நாக்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை எடுத்து சாப்பிடுங்க. இல்லாட்டினா கை கால் இருக்குல்ல, சமைச்சு சாப்பிடுங்க. ஏன் மேடம் கிட்ட சாப்பாடு இருந்தா கொஞ்சம் கையால கொடுக்க மாட்டீங்களா? அந்த பழக்கம் நம்ம கிட்ட இல்லப்பா. நான் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் தர மாட்டேன். தெரியுதுமா, நீ பேசுறத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சாப்பாடுன்னு வந்தா யாருக்கும் விட்டு தர மாட்டேன். புரியுதுல? அதான் அக்கா தூங்கிட்டு இருக்காள். ஏன் அக்காவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்க மாட்டீங்களா? அப்படியே பசிக்குது, நானாவது சின்ன குழந்தை, நான் சாப்பிடுறேன். நீங்க சின்ன குழந்தையா? சின்ன குழந்தைலாம் இல்ல, கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்காருங்க. ஹலோ, எங்களுக்கு நீ சின்ன குழந்தை இல்லம்மா, நல்ல பெரிய பொண்ணு. உங்க கண்ணு கொஞ்சம் கோளாறா இருக்கும், நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் அக்காவுக்கெல்லாம் நான் சின்ன குழந்தை தான். நீங்க எல்லாம் சொல்றீங்கன்னு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? உங்க கண்ணு கொஞ்சம் கோளாறா இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்பதான் காலேஜ் படிக்கிறேன், நான் ஒன்னும் வேலைக்கு போகல. ஹலோ மேடம், காலேஜ் போறீங்க மேடம்? அது என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. காலேஜ் போனாலும் நான் சின்ன குழந்தை தான் என் அக்காங்களுக்கு. உண்மையிலுமே ரொம்ப சின்ன குழந்தைடா. ஆமாண்டா, பேசுற விதத்திலேயே தெரியல. ஐ திங்க் மனசு கூட யாரோ ஆழமா இவ சின்ன குழந்தை நம்ப விட்டுருக்காங்க. இது வேற யாரும் இல்லடா, அவங்க அக்கா 2 பேர் தான். கரெக்டா, அவங்கள சொன்னா இந்த பொண்ணு தெரிந்துவான்னு நினைக்கிறேன். பாசத்தை ஊட்டி வளர்க்குறேன்னு சொல்லி சின்ன குழந்தைய வளர்த்துட்டாங்க போல. ஆமான்னு நினைக்கிறேன்டா. பாரு, அவ கூட பேசிட்டு இருந்தா டைமிங் போறதே தெரியல. ஆமாண்டா, ஜாலியா இருக்கு. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், அவன் அந்த பொண்ணையே பாத்துட்டு இருக்கான்டா. விடு அவனாவது பாத்துக்கிறானே. பையனுக்கு எது ஏதோ தோணுது போல, என்ன தோணுதுன்னு அவனுக்கே தெரியலடா. ஆமாண்டா, அதான் போல. சரிடா, இந்த பொண்ணு இதை வச்சே நம்ம கவுத்தரலாம் பாரு. இதை வச்சுனா எனக்கு புரியலடா. அந்த பொண்ணு சின்ன குழந்தைக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நம்ம செஞ்சாலே நம்ம மேல அந்த பொண்ணுக்கு தன்னால பாசம் வந்துடும். மாட்டிக்கோண்டா. டே, உனக்கு புரியலையா? அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சா அவ்வளவுதான். நம்ம அந்த பொண்ணு நம்ப வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைச்சிட்டாங்கன்னா, அந்த பொண்ணு அப்படியெல்லாம் நினைக்காது. அதுவே ஒரு சின்ன குழந்தை. அந்த பொண்ணு போய் அப்படியெல்லாம் செய்யுமாடா? கொத்தோத மச்சான். சாரிடா, ஃப்ளோல கத்திட்டேன்டா, என்ன மன்னிச்சிடுறா மச்சான். அந்த பொண்ணையும் நம்ப வைக்கணும். ஆமா, நம்ம ஏன்டா இவ்ளோ செய்யறோம்? அந்த பொண்ணுக்காக இவ்ளோ செய்யறோம்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குடா. அதான் என்னடா, அந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கும் போது இன்னமும் கஷ்டப்பட்டிருக்கா. ஒரு அண்ணங்கிற பாசத்துல வந்து அவன் ஏமாத்திட்டு, சித்தப்பா ஏமாத்திட்டு இதெல்லாம் நடக்கும் போது அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்ல. அவ மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருந்திருக்கும்ல அந்த டைம்லாம். மேபி அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அவங்க சித்தப்பா பேச்ச கேட்டிருக்க மாட்டேன். அந்த பொண்ணுக்கு உண்மையான பாசத்தை கொடுத்திருப்பேன்டா. ஆனா அந்த பொண்ணு இதெல்லாம் ஏத்துக்கிட்டு இப்பவும் சந்தோஷமா இருக்கா பாரு. அதுதான்டா ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் அப்படியே விட்டு தள்ளிட்டு இப்ப சந்தோஷமா இருக்கா. அதுவே போதும்டா. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாளா அவங்க சித்தப்பானால. ஸ்கூல் படிக்கிற பொண்ணை யாரு பையன் கூடயாவது பேசுறாளா அப்படி பார்க்க சொல்லியிருக்காரு பாரு. ஆனாலும் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாடா அந்த விஷயத்துல. இதெல்லாம் அவங்க அக்காவை இன்னும் கஷ்டப்படுத்தி இருக்காங்க. ஆனா பாவுண்டா, கண்டிப்பா அந்த பாசத்தை நம்ம கொடுக்கணும்டா. அதுக்காக மட்டும்தான்டா இவ்வளவு தூரம் நம்ம நிக்கிறோம். அது என்னமோ உண்மைதான் மச்சான். இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இந்த பொண்ணுக்கு கிடைக்காத பாசம் மொத்தத்தையும் நம்ம கொடுக்கணும். இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பாசம் கொடுக்கணும்னு மட்டும் பாரு. சின்ன குழந்தைதான் இன்னமும் இந்த பொண்ணு எவ்வளவு சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறா பத்தியா. இவ்வளவு போய் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிட்டாங்களா அவங்க சித்தப்பா? கண்டிப்பா அனுபவிப்பாரு அந்த சித்தப்பா. அது என்னமோ உண்மைதான், அனுபவிக்கட்டும். ஒரு நாள் அனுபவிக்கணும். அனுபவிச்சு கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. இந்த பொண்ணுக்கு எல்லா பாசத்தையும் நம்ம கொடுக்கலாம். அப்பா பாசம், அண்ணன் பாசம் எல்லாமே இந்த பொண்ணுக்கு இதுக்கு மேல நடக்க போகுது பாரு. இந்த பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் இதுக்கு மேல நடக்கும்டா. எல்லா விஷயத்திலயும் இந்த பொண்ணு இதுக்கு மேல சந்தோஷமா இருக்க போறா. அவங்க அக்கா என்னமோ தெரியலடா, அவங்க சித்தப்பா விட்டு தூரத்துல வந்தனாலதான் தூங்குறாங்களோ. மேபி அதுவா கூட இருக்கலாம் மச்சான். ஆமாண்டா, இவ்வளவு கஷ்டத்திலே இந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கா பாரு. எல்லா கஷ்டத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கணும்னு எடுத்துக்கிறா. இந்த பொண்ணுக்கு இதுக்கு மேல எல்லா பாசமும் கிடைக்கும்.
அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா பறிபோனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா பனி ரோஜா தோட்டந்தா ஒரு சேலை கட்டியதா அட உங்கள் கண்ணின்று வெண்ணேலை ஒட்டியதா நீ கனவா கற்பனையா அட இன்னும் தெரியலையா முதல் பார்வையிலே என்னை நீ கொள்ளையடித்தாயே என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளையடித்தாயே நீ மலரில் பிறந்தவளா இல்லை நிலவில் வளர்ந்தவளா அந்த காமன் வீட்டுக்கு ஒரு ஜன்னல் திறந்தவளா அட இன்னும் தெரியலையா நான் உந்தன் துணை இல்லையா